அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் வேலைவாய்ப்பு செய்திகள்ல என்ன ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பார்ப்போம். பாருங்க, இந்திய பருத்தி நிறுவனம் சிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துல இருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் வந்து 148 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸா எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஜெனரல் பிரிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 வேக்கன்சிஸ் இருக்கு. ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகியூட்டிவ்ல வந்து 50 வேக்கன்சிஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில வந்து ஒரு 16 வேக்கன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருந்து ஒரு 2 வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ இதுல நீங்க ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்பியர் ஆகலாம். சரிங்களா? அடுத்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 18ல 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 18ல 32 வரைக்கும் அப்படின்ட்டு 2 ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேர்ச்சி முறை எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ அப்படின்ட்டு 2 கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதற்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 24/7/2026 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஐடிபிஐ பேங்க்ல இருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் வந்து 31 வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரியில இருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஆடிட்ல வந்து 10, சட்டம்ல வந்து 9, உட்கட்டமைப்பு மேலாண்மையில வந்து 8, அப்புறம் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ல வந்து ஒரு 4 வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பட்டப்படிப்பு, சட்டம், பிஇ, பிடெக், எம்சிஏ இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்பியர் ஆகலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 25ல இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ் பர் ஜூலை 1, 2026 படி. சரியா? அடுத்து தேர்ச்சி முறை வந்து குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதற்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 26/7/2026. விவரங்களுக்கு இந்த எக்ஸாம் பத்தின டீட்டெயில் தேவைப்படுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க இந்த வெப்சைட் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வடக்கு மத்திய ரயில்வேல இருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்ரண்டிஸ் பண்ணிருக்காங்க, கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து 1853 வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரியில பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டர்னர் அப்படின்னு நிறைய ஒரு கேட்டகரியில இருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தாலும் போதும். அப்ரண்டிஸ் பண்ணிக்காக ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 15ல இருந்து 24 வரைக்கும் இருக்கும். ஆஸ் பர் 7/7/2022 படி. சரியா? தேர்ச்சி முறை வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் தேவைப்படுச்சுன்னா இந்த வெப்சைட் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர் ஐயுஏசி அப்படின்ற ஒரு நிறுவனத்துல இருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து 8 வேகன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட் வந்து 5, ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து 2, அப்புறம் நூலக உதவியாளர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சியும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ, எம்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரியன் இது முடிச்சிருந்தாலே நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். சரிங்களா? ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 18ல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கணும். ஆகஸ்ட் 4, 2026 படி. சரிங்களா? அடுத்து பாருங்க, தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு அப்படின்னு 3 டைப் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ்க்கு வந்து வெப்சைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்தர் டீடைல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மருத்துவ அறிவியல் தேசிய தேர்வு வாரியம் அதுல இருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. 33 வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து 39 வேகன்சி, ஸ்டெனோகிராஃபர் வந்து 7, ஜூனியர் அக்கௌண்டன்ட்ல வந்து 4, மருத்துவ துணை இயக்குனர்ல வந்து 2, அப்புறம் ஜூனியர் ப்ரோக்ராமர்ல வந்து ஒரு வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து +2 டிகிரி, பிஇ, பிடெக் முடிச்சிருந்தா நீங்க இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 18ல இருந்து 27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டேட் சொல்லியிருக்காங்க 20/7/2026 படி. சரியா? தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதற்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 20/7/2026 அப்படின்னு டேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் பார்த்து ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு கால் ஃபார் வந்திருக்கு. எதற்கான கால் ஃபார் அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிடிஎஸ்னு சொல்லுவாங்க. சிடிஎஸ்ல இருந்து கால் ஃபார் வந்திருக்கு. வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 839 வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி துறையில வந்து 278, வேலை வாய்ப்பு பயிற்சி துறையில வந்து 127, பொதுப்பணித்துறையில வந்து 115, உதவி வேளாண் அதிகாரியில வந்து 110,
நெடுஞ்சாலைத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா 46, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட்ல வந்து 32, உதவி தோட்டக்கலை அதிகாரியில வந்து பார்த்தீங்கன்னா 24, கைத்தறியில வந்து ஒரு 20 அப்படின்ட்டு. இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வேகன்சிஸ் வந்து பல்கான வேகன்சிஸ் 839 வேகன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐ, டிப்ளமோ இல்லைன்னா பிஇ, பிடெக் முடிச்சிருந்தாலே நீங்க அந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து ஜென்ரலுக்கு வந்து ஒரு 18 to 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1/7/2026 படி. மற்ற கேட்டகரிக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஒரே ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் தான். எப்படின்னா நீங்க வந்து தேர்ச்சி முறை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே அதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து வைப்பாங்க. சரிங்களா? விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து அடுத்த மாதம் 15/8/2026 சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியும். பார்த்து யாரெல்லாம் குவாலிஃபை இருக்கீங்களோ நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அடுத்து வந்து மத்திய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. 27 வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் கேட்டகரியில வந்து பண்ணியிருக்காங்க. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், மெஷினிஸ்ட், இப்படி ஏசியிலேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th இல்லைனா ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்கள் அப்பியர் ஆகலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 18லேருந்து 28 வரைக்கும் இருக்கும். 3/8/2026 படி. சரிங்களா? தேர்ச்சி முறை வந்து ட்ரேடு தேர்வு, எழுத்து தேர்வு அப்படின்ட்டு 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 3/8/2026. வெப்சைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு இந்த வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து 267 வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர் அல்லாத பிரிவில் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் 46, உணவக உதவியாளர் 30, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 30, ஸ்டெனோகிராஃபர் 20, குக் 27, எம்டிஎஸ் 15 அப்படின்னு நிறைய கேட்டகரி வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th +2 ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 18லேருந்து 40 வரைக்கும் 27/7/2026 படி சொல்லியிருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன். தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு அப்படின்ட்டு 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 27/7/2026. ஸோ விவரங்களுக்கு நான் கொடுத்துருக்க வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஐஓபி பேங்க்ல இருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து 750 வேகன்சிஸ் அப்ரெண்டிஸ் கேட்டகரியிலேருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழகம், மேற்கு வங்கம், பீகார், ஹரியானா, கேரளா, அப்போ இன்னும் நிறைய மாநிலங்கள் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 20லேருந்து 28 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ரெண்டிஸ் அப்படின்றத ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. 14லேருந்து 15,000 ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை வந்து ஆன்லைன் தேர்வு, அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பிக்க கடைசி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20/7/2026 சொல்லியிருக்காங்க. IOB.bank.in இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வாரம் நிறைய ஒரு துறைகள் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் என்னென்ன டிகிரிக்கு வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.